நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சுருக்கக்கூடிய ரோஜா செடிகள் வந்துட்டு நிறையா கொத்து கொத்தாக வந்து பூக்கள் பூக்கிறக்கும், அதே மாதிரி நிறைய மொட்டுக்கள் வைக்கிறக்கும், அதை விட வந்துட்டு ரொம்ப முக்கியமாக செடிகள் வந்து நல்லா எப்போவுமே வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சில டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செடிகள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து செழிப்பாகவும் வளருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு சில பராமரிப்பு முறைகள் நம்ம எந்த அளவுக்கு வந்து செடிகளை வந்து பராமரித்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு வருடம் முழுவதும் வந்துட்டு பூக்கள் வந்துட்டு எப்போவுமே வந்து பூத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வந்து செடிகளை வந்து ஈஸியாக வந்துட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோ பதிவில் வந்து பார்க்க போகிறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோஜா செடிங்க. இது வந்து நம்ம வச்சு 2-3 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம வந்து சின்ன தொட்டியில் தான் நம்ம வச்சுருந்தோம். இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா மொட்டுக்கள் அதே மாதிரி பூக்கள் வந்துட்டு நல்லா பெருசாகவும் நல்லா ஆரோக்கியமாகவும் செடிகள் வந்துட்டு நல்லா செழிப்பாகவும் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதுக்கு நம்ம என்னென்னலாம் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய வீடியோ பதிவில் நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முட்டையோட ஓடு தான். நான் வந்து கோழி வந்து அடைப்படுத்து அதுலேருந்து குஞ்சுகள் வெளியே வந்ததுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய முட்டைகளை வந்து பயன்படுத்துகிறேன். ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு அதிகமான கால்சியம் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இது கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து நார்மலாக கிடைக்கக்கூடிய அந்த முட்டைகளையே வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய விதமான கால்சியம் அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. செடிகளுக்கு வந்து நம்ம இதை போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நல்லா வந்து தளிர் விட்டு சூப்பராக வந்து வளருங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் நிறைய பேர் வந்து கேட்கலாம், மிக்சியில் போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் போடாமல் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு நல்லா வந்து தட்டி சின்ன சின்ன வந்துட்டு ஓடு மாதிரி அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கனாவே நமக்கு வந்து போதுங்க. நம்ம வந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அந்த உரம் வந்து நமக்கு தயாராகிடும். மிக்சியில் போடுறது பெருசில் மிக்சியில் போட்டோம் அப்படின்னா அந்த சூட்டில் இருக்கக்கூடிய சில தன்மைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி சின்னதாக வந்து தட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஈஸியாக வந்து மக்கிரும். அப்போ வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் வந்து அடைப்படுத்த முட்டையோட ஓடுங்கிறனால மேலே இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய லேயர் வந்து நமக்கு இருந்திருக்கும். அதனால் நமக்கு வந்து பெருசாக எதுவும் பிரச்சனைகள் வந்து ஏற்படாது. நீங்கள் நார்மலாக வாங்கக்கூடிய முட்டைகளாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்துட்டு பவுட்ரு மாதிரி ஆயிருங்க. இது கூட வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்து வேப்ப புண்ணாக்கு வந்து சேர்த்துறோம். பொதுவாக வந்து வேப்ப முன்னாக்கம் வந்து நம்ம சேர்த்துறதுனால செடிகளுக்கு வந்து பூச்சி தாக்குதல்கள் ஏற்படாது வந்துட்டு வேர்ப்புழு நோய்கள் வந்து ஏற்படாது வந்து ஈஸியாக வந்து நம்ம தடுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்து வேப்ப முன்னாக்கு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து உரம் வந்து தயாராகிடும். ஈஸியாக வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம வந்துட்டு இந்த உரத்தை வந்து தயாரிச்சிடலாம். இது பண்ணிங்க அப்படின்னா உங்களோட செடிகள் எப்போவுமே வந்துட்டு பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செடிகளுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். பொதுவாக வந்து செடிகளில் வந்து நீங்கள் ஏதாச்சும் உரங்கள் கொடுத்துருந்தீங்கனாவோ இல்லை களைச்செடிகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் எந்த உரத்தையும் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வேர்ப்புழு நோய்கள் வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செடி பார்க்குறதுக்கு மேலே நல்லா அழகாக வந்து இருக்கும். பட் ஆனால் உள்ளே வந்து வேறு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூச்சிகளை சாப்பிட்டு சடனாக ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா செடிகள் ஃபுல்லாகவே வந்துட்டு டெத் ஆயிரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபர்டிலைசர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த உரத்தை வந்து நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாரம் ஒரு தடவை வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுத்துட்டு வரலாம். வாரம் ஒரு தடவை கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னால் முடியல அப்படின்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 டேஸ்க்கு ஒன்ஸாவது நீங்கள் வந்து ரெகுலராக வந்துட்டு இந்த உரத்தை வந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா செடிகள் நல்லா சூப்பராக வந்து வளருங்க. நம்ம வேறு எந்த உரங்களும் வந்துட்டு அதிகமாக பயன்படுத்த தேவையில்லை. இந்த ஒரு உரம் போதும் நல்லா வந்து செடிகள் நல்லா ஆரோக்கியமாகவும் நல்லா வந்து செழிப்பாக வளருங்க. நீங்கள் உரம் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து செடிகள் நல்லா ஆரோக்கியமாக வந்து வளர ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு வந்து பயன்படுத்திட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தாலும் நண்பர்களுக்கு ஷேர்